ம்? வணக்கம். பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம், கிஷ்கிந்தா காண்டம், மராமரப் படலம். அந்த மராமரங்கள் ஏழும் ஊழிக்காலங்கள் மாறினாலும் நிலைமாறாதவை. எல்லா உலகங்களும் அழிந்து போகும் காலத்திலும் விழுந்து விடாதவை. பெரிய 7 சூளமலைகளும் அந்த இடத்திலே வந்து நின்றவை போல நின்றிருந்தன. சூரிய சந்திரரும் அதன் உச்சியை காண முடியாதபடி உயர்ந்து வளர்ந்திருந்தன. சூரியனுடைய தேர்க்குதிரைகள் ஒவ்வொரு நாளும் தளர்ச்சி இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றன என்றால் அதற்கு காரணம் அந்த மரங்களின் அடர்ந்த கிளைகள் தரும் நிழலில் நாள்தோறும் அக்குதிரைகள் தங்கி இளைப்பாரி செல்வதே ஆகும். நெடுங்காலமுள்ள நட்சத்திரங்களும் நவகிரகங்களும் தங்களின் கொம்புகளில் பூத்த மலராக காட்சியளிக்கும்படி அந்த 7 மராமரங்களும் மிக வளர்ச்சி உடையவை. இம்மரங்களின் உயர்ந்த கிளைகள் படடே, அதனால் உடம்பு தேய்ந்தே சந்திரனும் களங்கமுடையவனாக விளங்குகின்றான். அழிவில்லாத பெரிய கிளைகள் நன்றாக பச்சை பசேல் என்று தழைத்திருக்கின்ற செயலால் அந்த மரங்கள் வேதங்கள் என்று சொல்லக்கூடியன. அவை தேவலோகத்தை விட உயர்ந்தவை. பழமையான அண்ட கோலங்களை முன்னே படைத்த பிரம்மனின் வாகனமான அன்னப்பறவை தனது பேடையுடன் தங்கி வாசம் செய்யும் தன்மை உடையவை. காற்று அசைத்தாலும் அவைகளின் அதிக நறுமணமுள்ள மலர்களும் காய்களும் கனிகளும் பூமியின் எந்த இடத்திலும் விழாமல் ஆரவாரம் செய்து பாய்கின்ற ஆகாச கங்கையில் விழுந்து அதன் வழியே சென்று அலைப்புரளும் கடலில் சேர்கின்ற தன்மை பெற்றவை. திருமாலின் உலகத்து மேல்முகட்டின் மேலும் நுனியை உடையவை. மகாமேரு மலையை காட்டிலும் அம்மரங்கள் பருத்தவை. வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் இடையில் ஏற்பட்ட பகை ஒன்றைக்கொன்று தாழாமை போல அம்மரங்களும் ஒன்றை காட்டிலும் ஒன்று குறைந்திடாத உள்ளே வைரம் பாய்ந்தவை. பூமியை தாங்குகின்ற ஆதிசேஷனின் மென்மையான படத்தை கிழித்து கொண்டு கீழே ஊன்றிச் சென்ற வேர்களை கொண்டவை. இம்மரங்களின் கிளைகளால் தடைபட்டு இனி சூரியன் தன் கதி ஒழுந்து நின்று விடுவான் என்று சொல்லத்தக்கவை. சூரிய சந்திரர்கள் உலவும் உதயகிரி அஸ்திரங்களை விட ஓங்கி பறந்தவை. எந்த வகையிலும் குறையில்லாதவை. ஒன்றுக்கொன்று இடையிலே பல யோசனை தூரம் இடைவெளி கொண்டவை. மராமரங்களின் அருகே சென்ற ஸ்ரீராம பிரான் தேவர்களும் மற்றும் உள்ளோரும் பிராணிகளும் பயப்படத்தக்க அளவிலே உடனே நான் ஏற்றி தமது விரலினால் நானில் ஒளியல் செய்தார். அந்த ஒளி எல்லா உலகங்களிலும் ஒரு சமமாக அந்தந்த இடங்களில் போய் பரவிற்று என்றால் பக்கத்தில் இருந்தவர்களுக்கு நேர்ந்தவை எப்படி சொல்வது? அந்த நான் ஒளியினால் 8 திக்கு யானைகளும் மயக்கமடைந்தன. எல்லா திசைகளும் கலக்கமுற்றன. பிரம்மலோகமும் அதிர்ந்தது. தேவர்கள் அஞ்சு ஓடினார்கள். அவர்கள் இதுவே பிரளய காலத்தின் முடிவு என சந்தேகம் கொண்டார்கள். இளைய பெருமாளாகிய லக்ஷ்மணன் மாத்திரமே அப்போது ராமரின் அருகில் இருந்தான். மற்றைய சுக்ரீவன், அனுமோன் முதலியோர் அடைந்த நிலையை எவ்வாறு சொல்லுவது? சொன்னால் அந்த வானர்களுக்கு பழிப்பு வந்து சேரும். ராமபிரான் செய்த நான் ஒளியினால் அச்சம் கொண்டு ஓடிய மாருதி முதலிய தைரியசாலிகளில் சிலர் சற்றே தங்கள் அச்சம் நீங்க பெற்றனர். அவர்கள் ராமர் இந்த 7 மராமரங்களையும் தமது அம்பு ஒன்றினாலேயே வீழ்த்துவது நிச்சயம். இனி இதனை பார்க்க வேண்டுமோ, பார்த்தே அவருடைய வலிமையை அறிய வேண்டுமோ என்று எண்ணி ராமரின் அருகில் வந்து அவரை கொண்டாடினார்கள். அச்சமயத்தில் தசரத மைந்தர் வில்லில் நான் ஏற்றி அம்பு தொடுத்தார். ராமபானம் இமைமூடி திறப்பதற்குள் விரைந்து சென்று 7 மராமரங்களையும் தொலைத்து ஊடுருவியதுடன் நில்லாமல் 7 உலகங்களையும் தொலைத்து கொண்டு அப்பால் சென்றது. மேலும் 7 என்னும் தொகையுடைய பொருள் ஒன்றும் இல்லாததால் அந்த அம்பு திரும்பி வந்தது. ஆனாலும் இன்னும் 7 என்னும் தொகை கொண்ட பொருளை காணுமானால் துளைக்காமல் விடாது, துளைத்தே தீரும். அந்த அம்பின் செயலை கண்ட 7 கடல்களும் 7 மேலுலகங்களும் 7 குலமலைகளும் 7 நட்சத்திர மண்டலங்களும் சூரியனின் 7 தேர்குதிரைகளும் 7 குல மாதர்களும் இந்த அம்புக்கு 7 என்னும் தொகையுடையதெல்லாம் குறியாக பெற்றதோ என்று நினைத்து அச்சத்தால் நடுக்கம் அடைந்தன. இவ்வாறு யாவும் ராமபிரானின் நாளையொன்னியையும் அம்பின் செய்கையையும் கண்டு அஞ்சினாலும் ராமர் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவரா செய்தவர் என்பதால் அச்சம் நீங்கினர். அப்போது சுக்ரீவன் ஸ்ரீராமரை வணங்கி, பூமியும் நீயே, வானும் நீயே, மற்றைய காற்று நீர் நெருப்பு என்னும் பூதங்களும் நீயே, தாமரை மலரில் உதித்த பிரம்மதேவனும் நீயே, கடலும் நீயே, அக்கடலில் பள்ளி கொண்டுள்ள பெருமானும் நீயே, பாவத்தை போக்கியருளும் மரக்கடவுளும் நீயே,
முற்காலத்தில் உலகங்களை எல்லாம் உண்டாக்கி அருளிய நீ இப்பொழுது நாய் போல கடைப்பட்ட அடியேன் பிழைக்கும்படி எழுந்தருளி அருள் செய்தாய் என்று போற்றினான். வாலியின் கொடுமைக்கு அஞ்சி இது நாள் வரை ருஷிமுக பர்வதத்திலேயே வாடி கிடந்த வானரர்கள் எல்லோரும் வாலியை கொல்லும் யமனை பெற்றுவிட்டோம் என்று எண்ணி மகிழ்ந்தார்கள். அதனால் தங்களுடைய தோள்களின் வாட்டம் நீங்கி மனம் பூரித்தார்கள், உடல் உப்பினார்கள், ஆடினார்கள், பாடினார்கள். கண்ட கண்ட இடங்களுக்கெல்லாம் ஆனந்தம் மிகுதியால் துள்ளி குதித்து ஓடினார்கள். அப்போது ருசியமுக மலையின் மேல் துந்துபி என்னும் அசுரனின் உலர்ந்த உடம்பு கூடு ஒன்று கிடைப்பதைக் கண்டார் ராமபிரான். இந்த எலும்புக்கூடு அதிக இரத்தப்பசை வற்றி போயிருந்தாலும் அண்ட கோலங்களும் உலகங்கள் யாவும் பிரளய காலத்தில் வெந்ததை போன்றும் மலையின் மேலே ஒரு மலை இருப்பதை போன்றும் காணப்பட்டது. அதனை கண்ட ஐயன், தென்திசை பாலகனான யமனேறி செல்லும் எருமைக்கடாவோ இது? திக்கஜங்கள் போன்ற யானை இறந்து கிடந்ததுதானோ? மகர மீன் எலும்பு தனியே நீங்கும்படி உலர்ந்து கிடந்ததுவோ என்று சந்தேகித்தார். பிறகு சுக்ரீவனை நோக்கி, வானர அரசனே, இதோ இங்கே மலை போல கிடக்கும் இது என்ன? இதனை பற்றி எனக்கு நீ சொல்வாயாக என்று கேட்டார் ராமபிரான். ஸ்ரீராமபிரானின் கேள்விக்கு சுக்ரீவன் உடனே பதில் சொல்லத் தொடங்கினான். தொடரும். பசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.